இப்போ அண்ணன் வாங்கி கொடுத்தத போடட்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க வாங்கி கொடுத்தத போட்டுக்கலாம். அப்படிலாம் கம்மல மாத்த முடியாது. தங்கராஜ் என்ன சொல்றானோ அதை கேளு. ஒரு குழந்தைய ஒரு மாமா மடியிலயும் இன்னொரு குழந்தைய இன்னொரு மாமா மடியிலயும் உட்கார வைங்க. அப்ப சுரேஷ், சுந்தர், நீங்க 2 பேரும் வாங்க வந்து உட்காருங்க. என்ன சுரேஷ், உன் அண்ணன் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இது தப்புன்னு சொல்ல மாட்டியா? இந்த வீட்டுக்கு மூத்தவரு உன் அண்ணன் சுரேஷ். கொஞ்சம் அமைதியா இரு மலரு. இவர் தானங்க பெரியவரு. இவர் மடியில உட்கார வச்சுதானே காது குத்தணும். அதான முறை. ஆமா, அண்ணன் மடியில தானே உட்காரணும். என் குழந்தைங்க யார் மடியில உட்காரணுங்கிறத நான் தான் முடிவெடுப்பேன். உன் புருஷனை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு சொன்னோம்ல, அதுதான் எங்களோட பெருந்தன்மை. ரொம்ப பிரச்சனை பண்ணாம ஓரமா நெல்லு. நாங்க ஒன்னும் புதுசா எதுவும் கேட்கலையே, எல்லா இடத்துலயும் நடக்கிறதானே கேக்குறோம். டேய் இருங்கடா, அவர்தான் ஏதோ சொல்றாருன்னா நீங்க 2 பேரும் அப்படியே உட்கார வரீங்க. முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. மாமா பேச்சுக்கு எங்களால மறு பேச்சு பேச முடியாது. அப்ப அண்ணன் அவமானப்பட்டா பரவாயில்லையா? அண்ணன் நீ வா. ரேவதி வேண்டாம், சொன்னா கேளு. என் அண்ணனோட உரிமைய நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க கேட்ட மாதிரி சுரேஷ் உட்கார்ந்தாச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் அண்ணனும் இருக்காங்க. காது குத்த ஆரம்பிச்சிடலாம். நான் வாங்கி கொடுத்த கம்மல நீ போட விடல. நான் நினைச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் நீ நடத்த விடல. வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோஷியக்காரி கிட்ட சொல்லி சுரேஷ் ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அவன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள பாத்துடலாம். நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவங்களுக்கு மாப்பிள்ள ஓகே. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சுரேஷ் இந்த விஷயத்த பத்தி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானான்னு பாத்தீங்களா?